அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கார மீனில் ஆனங்காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ கார மீனை கழுவி வச்சுருக்குது. இது எங்கள் ஊரில் மஞ்சப்பாலான்னு சொல்லுவோம். 3 பச்சை மிளகா, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கருவாயலை. இது எல்லாத்தையும் நம்ம குத்துக்கல்ல தட்டி எடுத்துக்கிறணும். இதுக்கு நம்ம காரம் ரொம்ப வைக்கக்கூடாது. இந்த 3 பச்சை மிளகா வைக்கிறோம்ல, அதுதான் காரம். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மசாலா போட்டு எல்லாத்தையும் கலக்கி நம்ம தாளித்து ஊற்றணும். 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2-3 தக்காளி பழம், தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கிறணும். தக்காளி பழம் இதுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சிட்டு தட்டி வச்சுருக்கிறதையும் போட்டு தேங்காய் பால், 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிறணும். ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டு தாளித்து ஊற்றணும். இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவாயிலோடு தாளிச்சுக்கிறணும். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி பட்டத்தையும் போட்டு வதக்கிறணும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மசாலா கலக்கி வச்சுருக்கிற மசாலா தூக்கி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மீன் அள்ளி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, மீன் பூரா உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மஞ்சப்பாலான ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு முட்டை உரிப்போம். அப்போல்லாம் முட்டை உரித்தா நல்லா இருக்கும். இப்போ முட்டை உரிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கிறணும். 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கிறணும். பிணைச்சிட்டு நம்ம தேவையான அளவு முட்டை ஊற்றிக்கிறலாம். நான் 3 முட்டை ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கிறணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு சட்டி அடுப்பை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிச்சோம்னா நல்லா இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 கரண்டியாக ஊற்றி எடுக்கணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா ஒரு பக்கம் சேவக்கவும் திருப்பி போடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுக்கணும். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். மட்டை அரிசி சோறு, மஞ்சப்பாலான பொரிச்ச முட்டை. இப்போ சாயங்காலம் எங்கள் ஊரில் சரியான மழை. சரியான மழை, இருட்டு கசம். அதுக்கு நம்ம ஒரு பனியை சுட்டு சாப்பிட போகிறோம் சூடாக. நான் அந்த ரெசிபி எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபியை எடுத்து போடுறேன். இது எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்க அதே மாதிரி செஞ்சுருக்கிறான். ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பனிய மாவை ஊற்றி எடுக்கணும். அதை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பனியம். இதுக்கு மைதாமா, தேங்காய் பால், சீனி, வாழைப்பழம், முட்டை இதை ஊற்றி பிணையிறதான் மாவு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நான் இந்த ரெசிபி எடுத்து போடுறேன்.
இப்போ ஒன்றா ஊற்றி எடுக்கணும். பஞ்சு போல் சூப்பராக இருக்குது இந்த பணியம், கல்யாண வீட்டு பணியம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா இப்படி எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ பொரிச்சாச்சு. எடுத்து நம்ம கத்தியை வச்சு வெட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இன்னும் ஒரு சத்தான எள்ளு உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்குது. இதை நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரு சட்டி அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளை வறுத்து எடுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ஏன்னா கசந்து போயிடும். வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். வறுத்து நம்ம இது கருப்பட்டி போட்டு தான் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா தான் மிக்சியில் ஆட்டணும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ரொட்டி சுட்டு நம்ம இதோட உக்க போட்டு ஆட்டணும். கேப்ப மாவு, அது ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி கேப்ப மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையணும் இந்த ரொட்டிக்கு. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிணையணும். இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிறணும். பிணைஞ்சு நம்ம தட்டி ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். இந்த எள்ளு உருண்டைக்கு சூப்பராக இருக்குது. இந்த ரொட்டியை தட்டி போட்டு நம்ம ஆட்டினோம்னா இதுக்கு வேறு கருப்பட்டியும் எள்ளு இந்த ரொட்டியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தானதும் கூட. இப்போ தட்டியாச்சு. தோசைக்கல்லில் எடுத்து போட வேண்டும். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுங்கல்லில் தான் போட்டு எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடணும். தீயை சிறுக வச்சுக்கிறணும், இல்லைன்னா கருகி போயிடுறேன். கருகக்கூடாது ரொட்டி. 2 வட்டம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இதை அந்த கத்தி சட்டுவத்தை வச்சு நம்ம வெட்டி வச்சுக்கிறேன்னு ஆற வைக்கணும். இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுக்கிறேன்னு, அப்போ தான் சீக்கிரம் ஆறும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிறேன்னு முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. அரைச்சி இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுறேன்னு. எடுத்து வச்சுட்டு எள்ளு அள்ளி போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எள்ளை அரைச்சிக்கிறேன்னு. எள்ளையும் அந்த நம்ம ஆட்டி வச்சிருக்கிற ரொட்டியும் போட்டு அரைச்சிக்கிறேன்னு. எள்ளையும் நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. பல்சில் வச்சு தான் அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுறேன்னு. இதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. இதுக்கு நம்ம கருப்பட்டி போட்டு தான் இப்போ நம்ம ஆட்ட போகிறோம். அதையும் மிக்சியில் போட்டு ஆட்டித்தான் நம்ம ஒன்றா சேர்க்கணும், எள்ளையும் கருப்பட்டியும். இதை குத்துக்கல்ல வச்சு தட்டிக்கிறேன்னு. தட்டி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. அரைச்சி எடுத்து அந்த எள்ளோடையே போட்டு ஒன்றா கலந்துறேன்னு. எல்லாத்தையும் ஒன்றா கைட்டு தான் பிசையணும். கைட்டு நல்லா பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வைக்கணும். உருட்டி ஒரு டப்பாவில் வச்சா
பிள்ளைகளும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.